அருமை இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாரையும் வாழ்த்துகிறேன். அருமையானவரே, இந்த காலை வேளை இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை முன்னாடி வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. தாவீதுடைய இருதயம் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருந்துச்சு. தாவீதன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அப்படியானா நம்முடைய ஆண்டவர் நம்மளை உண்டாக்கின தெய்வம் எவ்வளோ மேன்மையானவர் பார்த்தீங்களா? அவருடைய இருதயத்தை போலவே நமக்கு இருதயத்தை உண்டாக்கியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? அந்த இருதயத்தை கவனிக்கிறதே கிடையாது இல்லையா? பாருங்கள், இந்த லாரி பேட்ரி பஸ் பேட்டரியில் ஒரு வாசகம் போட்டிருப்பாங்க. அந்த பேட்டரியில் லாரி பேட்டரி இருக்குல்ல, அந்த பேட்டரியில் என்னென்னா என்ன தினம் என்னச்சு கவனி அப்படின்னு போட்டிருக்கோம். எத்தனை பேர் பார்த்துருங்கன்னு தெரியாது. ஏன்னா அதில் அந்த தண்ணி உள்ளே இருக்கும், டிஸ்டில் வாட்டர். அது குறைஞ்சிடக்கூடாது. அது குறைஞ்சிட்டு அப்படின்னா பேட்டரி என்ன செஞ்சிடும், சோழி முடிஞ்சுவோம். அதனால் அது குறையாமல் இருக்கணும், கவனிக்கணும்னு சொல்லி இது போல் நம்முடைய இருதயத்தை கூட நம்ம அதிகம் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தை கவனிக்கிறது இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான இருதயத்தை தந்திருக்கிறார். நம்முடைய சரீரத்தில் ஒரு நல்ல மைய பகுதியில் நினச்சது அது நிச்சயம் சொல்லுங்க, நம்முடைய உடம்புல இருக்குது, பொருத்தப்பட்டிருக்குது. பாருங்கள், அந்த இருதயத்தை குறித்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு வேதத்தில் 1000 முறை இருதயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குங்க. 1000 தடவை வேதத்தில் இருதயத்தை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, மனுஷனுடைய இருதயம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிடத்துக்கு 72 முறை என்ன செய்யறது துடிக்குது. 72 முறை அதிர்ச்சி துடிச்சிட்டு இருக்குது. அது மாத்திரமல்ல, ஒரு நாளைக்கு சுமார் 1,00,000 முறை வரைக்கும் என்ன செய்யாது இந்த இருதயம் துடிக்குது. அது மட்டுமல்ல பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் முழுவதும் 350 கோடி முறை அந்த இருதயம் செய்து துடிக்கிறதான். அருமையானவர்களே, எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? அது மாத்திரம் இல்லை பாருங்க, இருதயம் ஒரு மணி நேரத்தில் 378 லிட்டர் ரத்தத்தை பம்பு செய்து என்ன செய்யலாம், மணிக்கு 1.6 கிலோமீட்டர் வேகத்தில் இரத்த குழாய்களுக்கு இருதயம் நினைச்சது ரத்தத்தை அது சப்ளை பண்ணுது. எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? நீ நம்ம இருதயத்தை கவனிக்கிறது இல்லைல்ல. பாருங்க, ஒரு குழந்தை தாய் வயிற்றில் உருவாகி 5 வாரங்களில் அந்த இருதயம் நினைச்சதான் துடிக்க ஆரம்பிக்குது. இருதயம் துடிக்க ஆரம்பிக்குது. அப்போது துடிக்க ஆரம்பித்த அந்த இருதயம் மனிதன் உயிரோடு இருக்க வரைக்கும் நினைச்சதுங்க அது துடிச்சிக்கிட்டே இருக்குது. உயிரோடு இருக்கிறவங்க துடிக்குது. எவ்வளோ ஆச்சரியம் இல்லையா? 5 வாரத்தில் தாயின் கருவில் இருக்கும்போது 5 வாரத்தில் துடிக்க ஆரம்பித்த அந்த இருதயத்தை ஆண்டவர் 5ஆவது வாரத்தில் அதை துடிக்க வைக்கிறார். அப்போது ஆரம்பித்த அந்த துடிப்பு மனுஷன் பூமியில் இருக்கிற நாளெல்லாம் நினைச்சதுங்க அது துடிச்சிக்கிட்டே இருக்குது. ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? இன்னும் பல தகவல்கள் இருக்குது. பிரியமானவர்ல, இருதயத்தை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் இல்லையா? கண்டதெல்லாம் திங்குற நினைக்க பாருங்கள். நீ ஃபாஸ்ட் ஃபுட்டு, பர்கர், பீஸா, கண்ட இளவெல்லாம் மனுஷன் தின்னு சீக்கிரம் செத்து விடுறான். என்னைக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்துச்சு அதில் மனுஷன் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கான். மறந்துடாதங்க. ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சமைப்பாங்களாம், 1 மணி நேரம் சமைப்பாங்களாம். சமைச்சு அந்த ஆகாரம் ஆறுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த வீட்டுக்கார ஐயா வேகமாக வந்துச்சு, அவர் சுட சாப்பாடு ஆவி பறக்கிறத கோவப்படுவாங்களாம். என்ன சாப்பாடு சூடாக இருக்குது, அதை ஒரு பழவன் சொல்லலாம், ஆக்க பொறுத்த அம்மாவுக்கு நினச்சதான் ஆற பொறுக்காதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அப்படி நாம் சமைச்சு சாப்பிட்ட ஆகாரங்கள் போயிட்டு நீங்கள் என்ன ஆயிட்டுங்க, நிறைய வீடுகளில் சமைச்சே சாப்பிட்றது கிடையாது, ரொம்ப ஈஸி. நீங்கள் நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு புதுசாக கல்யாணம் பிடிக்கிறவங்க அப்படி தான் சாப்பிட்றாங்க. எல்லாம் பீஸா, பர்கர் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி என்ன செய்யுது, அது நெட்டில் புக் பண்ணி வாங்கி சாப்பிடுது. எனக்கு அருமையானவர்களே, இது மோசமான ஒரு ஆகாரம். நம்ம சரீரம் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் சொல்லி 1 கொரிந்தியரில் அழகாக ஏசப்பா சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்த இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுறாரு, இந்த சரத்தில் அவர் வாசம் பண்ணுறதுனால ஒரு தேவனுடைய ஆலயத்தை எடுத்து அவன் நினச்சி வரான், தேவன் கெடுப்பாரான். அவர் ரொம்ப கொழுப்பில் எண்ணெயாக இருக்கிறத சாப்பிட்றாங்க பாருங்க. நீ பாருங்கள், நிறைய பேர் இந்த புரோட்டா, சால்னா அதெல்லாம் சாப்பிட எண்ணெயாக ஊற்றி சாப்பிட்றாங்க. நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்கள். அந்த இருதயம் எப்படி துடிக்குது பாருங்களேன், எப்படி துடிக்குது பாருங்கள். அப்போ இந்த இருதயத்துக்குள்ள அந்த கொழுப்பான அந்த எண்ணெய் பலகாரங்கள், அந்த எண்ணெயினால நிறைஞ்சத சால்னா, அந்த அது இது அதெல்லாம் உள்ளே போகும்போது எப்படி இருக்கு பாருங்க. அந்த இருதயம் அது செயல்பட முடியாதுங்க, திணற ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன செய்கிறோம், குப்பையில் போடுறதெல்லாம் தொப்பையில் போடுறோம். ஆமாம், எல்லா இடமும் மியாய பார்க்குறோம். பாருங்கள், ஆட்களை மியாயத்தான் செய்கிறோம், ஒரு ஹோட்டலை விடுறது கிடையாது. இந்த ஹோட்டல் அப்படி ருசியாக இருக்குது, இந்த ஹோட்டல் சரியில்லை, ஏன் இந்த ஹோட்டல் ரொம்ப சூப்பராக இருக்குது, செட்டிநாடு. அப்பா, அந்த நாக்கு இருக்கு, அது எப்படி வாங்கி திங்குது பத்தியலா? அந்த நாக்கு வாங்கி உள்ள தள்ளிடுது. ஆனால் உள்ள இருக்க இருதயம் என்ன செய்ய மாட்டேங்க, அதை ஒத்துக்கிட முடியலை. ஐயோ, என்னை எதெல்லாம் இப்படி சங்கடப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்குது பாருங்க. அப்போ இருதயத்தை நம்ம பாதுகாக்கணும். நீ நிறைய பேர் பீடி அடிக்காங்க, தம் அடிக்கிறாங்க பாருங்க, சிகரெட்டை உரியலாம், புண்பட்ட மனதை புகை விட்டு ஆட்டு. இவருக்கு கவலம் தான் ஊதிக்கிட்டே இருப்பாராங்க. அப்போ பொண்டாட்டி கவலம் தான் ஊதிக்கிட வேண்டியதான்.
அது மாதிரி சிலாக்கு குடிப்பான், மனசுக்கு சரியில் குடிக்க. மனுஷனுக்கு அறிவில்லாம் போயிட்டு பாருங்க, அறிவில்லாம் போச்சு. அந்த சாராய் உள்ளே போகும்போது என்னாவது பாருங்க, அது ஒரு பெட்ரோல் மாதிரி. இவ்வளோ அழகான அந்த துடிக்கிற இருதயத்துக்குள்ள அந்த சாராய் இறங்கி போட எப்படி இருக்கும்? அது எரியும், அப்படியே தக தகன்னு எரியும். இந்த அறிவு இல்லாத மனுஷன் நினைச்சான், அதையும் உள்ளே ஊற்றிக்கிடுறான், புகையும் உள்ளே போகுது, காற்றுல மூக்கில் ஓடி விடுறான், வாயில் ஓடி விடுறான், நீ எங்கெல்லாம் விடுவான்னு தெரியாது. பாருங்க, மோசமான ஒரு நிலைமை. மனுஷன் ஆண்டு அழகாக சிருஷ்டித்திருக்கிறார். வேதம் சொல்லுது, அவர் தமது ரூபத்தின்படி தமது சாயலின்படி உருவாக்கினார் மனுஷனை. இவ்வளோ அழகான மனுஷனை அவர் வச்சுக்க பாருங்க, மனுஷன் எப்படியெல்லாம் கெடுக்க பற்றில. இருதயத்தை வச்சு கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. ஸ்தோத்திரம். இருதயத்தில் அற்பமாக நினச்சிடக்கூடாது. அது நம்முடைய சரீரத்தில் மிக மிக முக்கியமான ஒரு அவயமாக இருக்குது. இந்த இருதயத்தில் தான் கர்த்தர் வாசம் பண்ணுறாரு. இந்த இருதயத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. வேதம் சொல்லுது எரேமியாவில், அவன் இருதயமே மகா திருக்குள்ளது கேடுள்ளதுமாக இருக்குதான். இந்த நல்ல இருதயத்துக்குள்ள கெட்ட சுவாபங்கள் கெட்ட குணங்கள் வந்து விடாதபடி கவனமாக இருங்க. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். தாவீதுடைய இருதயம் எனக்கு ஏற்றதார்தான் சொல்லுது போல, நம்முடைய இருதயத்தை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லத்தக்கதாக நாம் வாழ்வோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள, தன் இருதயத்தை மிகவும் கவனமாய் கவனித்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இருதயத்தில் நீர் வாசம் பண்ணுகிறதுனால இது யாரும் கெடுத்து விடாதபடி இதை காத்துக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.